ஆனா இப்ப நீங்க பர்சன் டு மெர்ச்சன்ட் இருக்கும்போது மெர்ச்சன்ட்டுக்கு நீங்க வரி போடுறீங்க அப்படின்னா நாளைக்கு பர்சன் டு பர்சன்லயே காசு வேணும்னு நினைப்பான். அப்ப யூபிஐ டிரான்சாக்ஷன்ங்கிறதே ஒரு போகஸா போய் நிற்கும். கரெக்டா? இன்னைக்கு இதுக்கு எக்ஸாம்பிள் இதெல்லாம் அப்படி ஆகாதுன்னு சொல்லாதீங்க. ஏடிஎம்ங்கிறது என்ன? எப்ப வேணா பணம் போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு தானே ஏடிஎம் கொண்டு வந்தீங்க. ஏடிஎம் நீங்க பயன்படுத்துறதுக்கு பேங்க் சார்ஜ் பண்றாங்களா இல்லையா? ஏடிஎம்மும் கம்மி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஏடிஎம் பயன்படுத்துறதுக்கு பேங்க் சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சாங்கல்ல. இப்ப என்ன ஆச்சு? ஏடிஎம்ல இப்ப பணம் எடுக்கிறதுலாம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போதா? ஆனா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேல நீங்க ஏடிஎம்ல பணம் எடுத்தீங்கன்னா இப்போ சார்ஜ் பிடிக்கிறாங்க. இது நின்றுச்சா? ஆரம்பத்துக்கு இது இல்லையா? இது இப்ப வந்துருச்சா? இதே மாதிரி இன்னைக்கு நீங்க இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா மெர்ச்சன்ட்டுக்கு இந்த மாதிரி டாக்ஸேஷன் எக்ஸ்ட்ரா பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பர்சன் டு பர்சன் P2P டிரான்சாக்ஷனுக்கும் நீங்க காசு பிடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப என்ன ஆகும்? பணத்தை அனுப்புறதுலயுமே சிக்கல் நிற்கும். அப்ப எல்லாருமே அப்ப இது என்ன ஆயிரும்னா என்னோட பணத்தை நான் உங்களுக்கு கொடுக்கறதுங்கிற இடத்துல நீ ஒரு வரியை புடுற மாதிரி ஆயிப்போம்.